ஃபைண்ட் பீட்டர் இடம் மறைந்த காதல். ஜாக் தமிழ் த்ரில்லர் லவ் ஸ்டோரி வித் மிஸ்ட்ரி அண்ட் சஸ்பென்ஸ். கதை ஆரம்பம். பெட் மழை அடிக்கும் வரை சனசமூகம் பீரிடாத கிராமம். ஜாட் மருதவாழி. இயற்கையின் செழிப்பும் பழங்கால கோவில்களின் அழகும் அன்பான மக்களும் கொண்ட ஒரு அழகிய கிராமம். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு மர்மம் இருந்தது. ஒரு மடியாத காதல் கதை. அந்த கதையின் தொடக்கம் யார்? அந்த காதலர்கள் யார்? எதற்காக அந்த காதல் மறைந்துவிட்டது? முக்கிய பாத்திரங்கள். அருண், புதுப்பெண்ணராயர் கோவிலின் ஆராய்ச்சியாளர். நந்தினி, மருதவாழி கிராமத்து ஆசிரியர். வெங்கடாசலம் ஐயா, கோவில் காப்பாளர், வயதானவர், உண்மைகளை மறைப்பவர். மாயத்தின் சுவடு, 50 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு காதல் கடிதம். கதை மேம்பாடு. அருண் பழமையான கோவில்கள் குறித்து ஆராய்வதற்காக மருதவாழி கிராமம் வருகிறது. அங்கு ஒரு பழைய மாட வீதியில் ஒரு வீடு இடிந்து கிடக்கிறது. அந்த இடத்தில் இருந்த பழமை வாய்ந்த பெட்டியில் ஒரு மர்மமான காதல் கடிதம் கிடைக்கிறது. நீ எனக்காக வந்துவிடு. இங்கு அனைவரும் எதிர்த்து நிற்கிறார்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர் பிறந்தவர்கள். இந்த வரிகளை படித்த அருணுக்கு ஆச்சரியம். யார் எழுதியது? எதற்காக இந்த கடிதம் யாருக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கிறது? அவனது தேடல். அருண் நந்தினியுடன் சேர்ந்து இந்த கடிதம் யாருடையது என்பதை கண்டுபிடிக்க முயல்கிறான். ஆனால் இதை ஆராயத் தொடங்கியவுடன் பல விபரீதங்கள் நடக்கத் தொடங்குகின்றன. ஒன்று, கோவிலின் ஒரு பழைய சுவரோடியில் அதிசயமான ஓவியம். 1. 2, கிராமத்தில் யாரோ இருட்டில் அவனை தொடர்ந்து பார்க்கிறார்கள். 3, வெங்கடாசலம் ஐயா கூறும் வார்த்தைகள். பெரிய ஆபத்து. இந்த விஷயத்தில் தொந்தரவு செய்யாதே. கதையின் திருப்பம். அந்த காதல் கடிதம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான இருவரைச் சேர்ந்தது. கதை முடிவு. அந்த காதல் கதையின் முடிவை அறிந்ததும் அருணுக்கும் நந்தினிக்கும் உண்மையான ஆச்சரியம். அது ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. ஒரு கொலை, ஒரு புண்ணியம், ஒரு மறைந்த மர்மம். அந்த கடிதத்தை யாரோ மறைத்து வைத்திருந்தார்கள். ஏன்? யாரால்? அந்த காதலர்கள் இன்று உயிரோடு இருக்கிறார்களா? மருதவாழி கிராமம் மறைத்த இந்த உண்மையை அருண் கண்டுபிடிக்குமா? காதல், மர்மம், திகில் கலந்த ஒரு புதுமையான கதை. இந்த கதையை நீங்க படிக்க விரும்புறீங்களா? ஹே